பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யார் என்ன சொன்னார்கள்? ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கின்றாய்? வேதனையில் கவலையில் முகம் தோய்ந்து போயிருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்கின்றேன் கேள். யார் யாரோ எதையோ சொல்லி உன் மனதின் வேதனையை அதிகமாகி இன்றும் அதையே நினைத்து கொண்டு என்னிடம் புலம்பிக் கொண்டு வருகிறாய். உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? பிறர் சொல்வதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் நடந்த உன் துணையின் உன்னை பிரிந்த அந்த நிகழ்வை பற்றி சொல்கின்றேன் கேள். அப்பா சொல்வது உண்மை என்று உனக்கு தெரியும் அல்லவா? இங்கு இருக்கும் பல பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகளும் வேதனைகளும் இருக்கிறது. பிரச்சனையும் வேதனையும் சண்டையும் சச்சரவும் இல்லாத வீடுகள் எதுவுமே இல்லை. வேண்டுமானால் உனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு குடும்பத்தில் கேட்டுப்பார். அதை கேட்ட பிறகுதான் உனக்கு தெரியும் இதற்கு என் பிரச்சனையே பரவாயில்லை என்று. இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சுமந்து கொண்டு தன் சுமையை எப்பொழுது இறக்குவது என்று நேரத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். உன் பிரச்சனை என்ன என்று நான் சொல்கின்றேன். நீ வேதனையோடு இருக்க காரணம் எத்தனையோ குறைகள் உன்னிடம் இருந்து எனக்கு இது மட்டும் சரியானால் போதும் சாயப்பா, மற்றது தானாக சரியாகிவிடும் என்று நீ சொல்லும் ஒரு பிரச்சனை. உன் துணை உன்னோடு வாழ்வது மட்டும்தான். உன் துணை உன்னோடு வாழ்ந்தால் மட்டுமே போதும். நிம்மதியோடு இருப்பதை வைத்து நான் வாழ்ந்து விடுவேன் என்ற உன் எண்ணத்தை நான் பாராட்டுகின்றேன். உனக்கும் உன் துணைக்கும் பிரிவு வந்த காரணம் யாரோ செய்த செய்வினை என்று நீ நினைத்து தவித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு யாரோ எதையோ செய்து விட்டார்கள் என்று பலரும் சொன்ன வார்த்தை உன் மனதில் ஓடிக்கொண்டே இருப்பதை நான் அறிவேன். உன்னுடைய வருத்தத்தை முதலில் தூக்கி எறி. உனக்கும் உன் துணைக்கும் பிரிவு வர காரணம் இந்த செய்வினை தானா என்று உன் சாயப்பா இப்போது சொல்வதை இறுதியான முடிவாக உன் மனதினில் வைத்துக்கொள். வேறு யார் எதை குழப்பினாலும் அதை மறுபடியும் போட்டு குழப்பிக்காதே. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது யாராலும் எந்த செய்வினையும் செய்துவிட முடியாது என்பதுதான் உறுதியான இந்த வார்த்தை. யாரும் எந்த செய்வினையும் செய்து ஒருவரின் வாழ்க்கையை கெடுத்துவிட முடியாது அல்லவா? தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் ஒருவர் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். இதை நீ புரிந்து கொள். நீயும் உன் துணையும் பிரிந்தது காலத்தை கட்டாயம். அந்த காலம் செய்த கோலம்தான் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் வாயில் இருந்து வந்த வார்த்தைகள். அதனால் வேறு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் துணையோடு சேரும் நாள் கூடிய விரைவில் வரும் என்று நான் அனுதினமும் உன்னிடம் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் சொன்னார் எனக்கு செய்வினை செய்து விட்டார்கள் என்று. நீ வேதனைப்படுவது தேவையற்றது. அந்த தேவையற்றதை பேசும் பொழுது தேவை உள்ளதை நீ விட்டு விடுகிறாய். உன் நம்பிக்கையை நான் கட்டாயம் காப்பாற்றுவேன். உன்னுடன் நான் இருந்து கூடிய விரைவில் உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.